நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். இன்றைய சிந்தனை: உங்களை புரிந்து கொள்பவர்களுக்கு மட்டும் நல்ல புத்தகமாக இருந்தால் போதும், புரியாதவர்களுக்கு புதிராகவே இருந்து விடுங்கள். நன்றாக யோசித்து பார்த்தால், நாம் பாவம் என்று பார்த்த ஒருவர்தான் சமயத்தில் நம்மை பதம் பார்த்திருப்பார்கள். மேட்டுப்பாளையம் சூறாவளியால் சேதமடையும் வாழைக்கு இழப்பீடு பெற காப்பீடு திட்டத்தில் மாற்றங்கள் செய்ய சிறுமுகை விவசாயிகள் கோரிக்கை. இந்தியா பாகிஸ்தான் இடையே எந்த நேரமும் போர் வெடிக்கலாம் என்ற நிலையில் நாடு முழுவதும் நாளை போர் ஒத்திகை நடத்தும்படி மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஐநா சபை போர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என வலியுறுத்தல். தவறு செய்யாதீர்கள், ராணுவ நடவடிக்கைகள் தீர்வாகாது, போர் வேண்டாம் என இந்தியா பாகிஸ்தானை ஐநா சபை பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ கட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கடைகள், வணிக நிறுவனங்கள் 24 மணி நேரமும் திறந்திருக்க அளிக்கப்பட்ட அனுமதி மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள சிறைகளில் கைதிகளுக்கு உணவு தயாரிக்க வாங்கப்படும் பொருட்களை அதிகாரிகள் கூடுதல் விலைக்கு உணவுப் பொருட்கள் வாங்கியது அம்பலம். கூடுதல் விலைக்கு வாங்கியதாக பில் தயாரித்து கொடுத்து ஆண்டுதோறும் 30 கோடி ரூபாய் வரை முறைகேடு செய்ததை டிஜிபி மகேஸ்வர் தயாள் கண்டுபிடித்துள்ளார். கூடுதல் விலைக்கு பொருட்கள் வாங்குவதை தவிர்க்க பழைய முறைப்படி கூட்டுறவு பதிவாளரால் நிர்வகிக்கப்படும் அந்தந்த மாவட்ட கூட்டுறவு பண்டகசாலை வாயிலாக வாங்க உத்தரவிட்டுள்ளார். தேனி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் சுற்று வட்டார பகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளி நலத்துறை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட கலெக்டர் வழங்கினார். கோயில் பிரசாதத்தில் பாம்பு, பக்தர்கள் அதிர்ச்சி. கிருஷ்ணகிரி ஒசூர் சந்திரசூடேஸ்வரர் கோவிலில் பக்தர்களுக்கு தரப்பட்ட புளியோதரையில் இறந்த நிலையில் பாம்பு குட்டி இருந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி. பிரசாதம் கொடுத்தவரிடம் பாம்பு இருந்தது குறித்து கேட்டபோது அலட்சியமாக பதில் கூறினார். இதுகுறித்து அறநிலையத்துறையில் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.